முதல் சங்கீதத்திலேருந்து எக்ஸாம் வச்சா 151வது சங்கீதத்தில் எழுதியிருக்காரு ஒருத்தர். 151வது சங்கீதத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்கள். சரி, இப்பொழுது நம்ம பேரை கூப்பிடுறேன் பிள்ளைகள். அவங்களுக்கு மார்க்கு யாருக்கும் நம்ம போடலை. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் கொடுக்குற கவர் மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி மார்க்கு மாத்திரம் போடலை. பாஸ்டர் வாங்க வந்து உட்காருங்க. ஆமாம், இன்னும் பெரியவங்களாம் வயசானவங்களாம் உங்கள் வயசில் கூட இருக்காங்க. ஸோ இப்பொழுது முதலாவது தம்பி. ஸோ மார்க்கெல்லாம் போடலை. ஏன்னா 15, 12 வயசு பையனும் 5 வயசு சண்டே கிளாஸ் புதுசும் காம்படிஷனாக இருக்குது. அதனால் மார்க்கு போடலை. ஆனால் கரெக்ஷன் பண்ணேன். அந்த இதில் கொஷின் பேப்பர் இருக்குது. இப்போ அவங்களுக்கு இது கொடுப்பாங்க. நீங்கள் மெடல் அவங்களுக்கு போடணும். அவங்களுக்கு என்ன உற்சாகம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சில ஊழல் நடந்தது எக்ஸாமில். ஊழல் அப்படின்னா பக்கத்தில் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு எழுதுந்து சில ஊழல் நடந்தது. இருந்தாலும் சின்ன பசங்க இல்லை, பெரியவங்க கூட பண்ணாங்க. ஊழல் நடந்தது. ஏன் நம்ம இருந்தாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இது இதனால் வேலை எதுவும் கிடைக்க போகுதில்லை. இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி பரலோகத்தில் ஒரு இடம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு படிக்கிற உற்சாகம் வரும். அடுத்த முறையாவது அந்த ஒரு கேள்வி கேட்டு எழுதின கேள்வி, பார்த்து எழுதின கேள்வி பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மன்னித்து அவங்களுக்கு கூட அவார்டு கொடுத்து உற்சாகப்படுத்துறது தான். நானும் கஷ்டப்பட்டு எழுதினேன், அந்த உதாரணம் வேண்டாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உழைத்தேன், என்னோட கடைசி 1 மணி நேரம் உழைச்சவரை சமமாக்கிட்டீங்களே அப்படின்னு இயேசுக்கிட்ட கேட்டாங்க இல்லையா ஓமையில். அப்படி வேண்டாம், நாம் சபையாக இருக்கிறோம். ஸோ ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிப்போம். விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸாம் எழுதின எல்லோருக்கும் அவார்டு இருக்குது. அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. நான் 30 மார்க்கு பாஸ்ன்னு நினச்சேன். 30 மார்க் யார் வாங்கினாங்களோ, 30 மார்க்குனா 15 கேள்வி எல்லோரும் பாஸ் ஆகிட்டாங்க பாஸ்டர்மா. அமேசானில் டாலர் ஆர்டர் பண்ணிட்டு பிறகு கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆர்டர் பண்ணி வந்தாச்சு, பத்தலை. அவ்வளோ ஊழல் பண்ணி மறுபடியும் அந்த லிங்கராஜபுரம் அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்குற இடத்துல போயிட்டு இன்னொரு $10 வாங்கிட்டு வந்தேன் நான். எப்படியோ நம்ம கார்னர்ஸ்டோன் ப்ரேயர் ஹவுஸ் வேதத்தை படித்து, நியாயாதிபதிகளை படித்து உக்காந்து எழுதுனாங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த கிஃப்ட். ஆகையினாலே முதலாவது தம்பி சாம், சண்டே கிளாஸ் தம்பி சாம், வாப்பா. எல்லோரும் கரங்களை தட்டுங்க. ஓகே, ஒன்று எடுத்துக்கோங்க ஐயா. ரெண்டாவது ஸ்டெஃபி ஹானா. கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட் இருக்கு. இப்படி திரும்பி பாருமா. மூணாவது எம்மி எலிசபெத். எல்லோரும் கரங்களை தட்டுங்க. நான்காவது ஜோயல் ரிச்சர்ட். ஐந்தாவது பிரின்ஸ் இமானுவேல். பிரின்ஸ். அடுத்து நான் பேரை சொல்ல மாட்டேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நம்ம கார்னர்ஸ்டோன் பிரேயருடைய ஹேமா ஜான். கார்னர்ஸ் பிரேயருடைய ஹேமா ஜான் வரணும். எங்கே பார்த்துங்க, பிரிசில்லா பேர். நல்லா பாட்டு பாடுவாங்க, அழகாக பாடுவாங்க. இன்றைக்கி நம்முடைய பாஸ்டர் பரலோகம் 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 அதுபடியா ஜாய் பற்றி தான் பேசினார். அடுத்ததாக ஹெவன்லி ஜாய், பாஸ்டருடைய பொண்ணு. பசங்க நினைக்கிறாங்க நாங்கள் ஒன்றுமே எழுதலையா, அது கூட அவார்டு கொடுக்குறாங்களா இந்த சபையில் அப்படின்னு. எழுதி இருக்காங்க. அடுத்து விக்னேஷ்.
ஜெசிகா. ஜெசிகா. அடுத்து ஜான்சன். தம்பி ஜான்சன் எங்க வாப்பா? ஆமாம், ஜான்சன். ஜாய் அஹிகா. ஜஸ்டின். ஜஸ்டின். ஜஸ்டின் யாருப்பா? ஜஸ்டின். 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 ரித்விக். அடுத்து ரித்விக். நமக்கு டைம் இல்லை என்றதுனால நம்ம சீக்கிரமாக அழைக்கிறோம். ரித்விக் யாரு? ரித்விக் ஒரு முறை கரங்களை தட்டுவோமா? ரொனெல்லா. அபிகைல். மேட்சிங் இருக்கு பாருங்க. ஜெனத். ஜெனத். லியோனா. லியோனா அன்றைக்கி சண்டே எக்ஸாம் எழுதுகிறவங்க. லியோனா. ஜெய்சன். ஜெய்சன். பசங்க நினைப்பாங்க பிட் அடித்து எழுதினாலும் நமக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இனிமேல் அடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கொடுக்குறோம். சரியா? சில பேர் கேட்டு எழுதுங்க தெரியும். ஒரு விசேஷத்தை தம்பி இருக்கிறாரு, அவர் தான் சங்கீதம் 1 எழுதுப்பா அப்படின்னா சங்கீதம் 51 எழுதினார் இல்லையா? அவர் எழுதின அந்த பேப்பரு அது ஒரு பிரசங்கம். அது என்ன என்பதை நான் இப்போ வாசிக்க போகிறேன். தம்பி அபிஷேக் வாப்பா. அவர் பார்க்கும்போதே எப்படி இருக்கார் பாருங்க. அவருக்கு அவார்டு கொடுங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அந்த பேப்பர் எனக்கு கொடுங்க பாஸ்டர். கொஞ்சம் ஒரு நிமிஷம்தான். அப்படி ஒரு ஸ்டிக்கர் தான் போட்டிருக்கோம். எடுத்துருங்க, அது வந்துடும். ஸ்டிக்கர் வந்துடும், முழுசாக வந்துடும். யாருமே மார்க் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி போட்டிருக்கோம். இதுதான் அவர் எழுதுந்து. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பாரு. Blessed is the one who does not walk in the vicars. Okay, he will not conquer me. இது எந்த சங்கீதம்? நீ என்னை வெற்றி கொள்ள முடியாது. You will not conquer me. Try as hard as you can. நீ ட்ரை பண்ணுறானே எனக்கு சொல்கிறாரா? இல்லை இப்படி ஒரு சங்கீதம் இருக்கா? இது மாதிரி சங்கீதம் வாசிச்சிங்களா? 150 எங்கேதோ வாசிச்சிங்களா? அவர் எழுதுந்து தான். நான் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கிட்டேன், ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ட்ரை ஆஸ் ஹேட் ஆஸ் யூ கேன். யூ ஆர் நாட் ஏ வேல். நீ ஒரு சுறா மீன் கிடையாது. யூ ஆர் நாட் ஏ ஷார்க். நீ ஒரு ஷார்க் மீன் கிடையாது. யூ கேனாட் வாக் ஆன் த வேவ்ஸ். நீ வந்து அலைகளிலே நடக்க முடியாது. யங் மேன் சொல்லிட்டு பிறகு ஜனகன மன எழுதியிருக்காரு. அதனால தான் அவர் நான் சொன்னேன் வரும்போது இதை போட்டுக்கிட்டு நீ வாப்பா அவார்டு வாங்குறதுக்கு. ஜனகன மன எழுதியிருக்காரு. அடுத்து மை ஃபேமிலி அண்ட் மீ. மை ஃபேமிலி 4 மெம்பர்ஸ். ஆனந்த், ரெபேக்கா, அபிஷேக், லியோனா. ஒரு முறை கரங்களை தட்டுவோமா? 151வது சங்கீதமாக இந்த நாளில் நான் இதை அறிவிக்கிறேன். சரியா? அடுத்த முறை எந்த சங்கீதம் கொடுக்குறாங்களோ அதுவே எழுதணும். சரி, அதற்காக சரி. இப்பொழுது சண்டே கிளாஸ் பிள்ளைகள் இப்பொழுது போகலாம். இப்பொழுது பெரியவர்களுக்கு பாஸ்டர் 6 முறை எக்ஸாம் எழுதியிருக்கோம் கார்னர்ஸ் ப்ரேயர் ஹவுஸில். 3 முறை புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள், ரோமருக்கு நீங்கள் தான் 2023 டிசம்பர் 31 இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தீங்க. அடுத்து
ஆதியாகமத்தில் 2 எக்ஸாம் எழுதணும். இப்போ வந்து நியாயாதிபதிகளில் வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். இந்த எக்ஸாம் யாருக்கு அப்படின்னு சொன்னால், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, 30 மார்க்கு பாஸ் மார்க் வச்சேன். ஆகையினால எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொன்னாங்க நான் பாஸ் ஆகிருக்க மாட்டேன் பிரதர், என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு. கேட்டு எழுதுனீங்கல்ல, பாஸ் ஆகிட்டீங்க. அப்போ வந்து அவார்டு வாங்கிக்கிட்டு தான் போனோம். ஸோ நான் தேடுகிற ஆள் இருக்காங்களான்னு தெரியல, நான் பார்க்குறேன். சரி, நான் எல்லோரும் வாசிக்கிறேன். எக்ஸாம் எழுதுனாங்க. இவங்க என்ன மார்க் எடுத்தாங்கன்னா 30லிருந்து 49க்குள்ள, 30லிருந்து 30, 32, 40, 45, 44, ஸோ 48 வரைக்கும் இருக்கிறவங்க நான் பேரை வாசிக்கிறேன். வந்து நீங்கள் ஊழியக்கார இடத்துலேருந்து கொஸ்டின் பேப்பரும் வாங்கிக்கோங்க, அதில் அவார்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜான்சி ராணி வந்திருக்காங்களா? வரலையா? சரி சரி, அவங்க வீட்டில் யாராவது வந்து வாங்கி போங்க. அவங்க வீட்டில் யார் வந்திருக்கீங்க? அண்ணன் வந்திருக்காரு. தம்பியா? அவங்களுக்கு சொல்லிவிடுங்க, எக்ஸாம் எழுதிருக்காங்க, அவங்க பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. எல்லோரும் வந்து 30லேருந்து 50க்குள்ளே இருக்கிற மதிப்பெண்கள். சரியா? அடுத்து பாக்யராஜ் பிரதர் வாங்க. 40க்கு மேலே மார்க்கு. நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வீட்டில் போய் பாருங்கள். பாஸ்கரன் பிரதர், பாஸ்கர் பிரதர் வாங்க. பாஸ்கர் பிரதர் வரலையா இன்னைக்கு? இங்கே இருக்கார். கேமராமேனே மறந்துட்டேன். அடுத்து அனிஷா ஃபாத்திமா பாஸ்டர் வந்தாங்களா? அனிஷா ஃபாத்திமா அன்றைக்கி எக்ஸாம் எழுதுனாங்க. சரி, இப்போ நீங்களே வந்து வாங்கிக்கோங்க, இல்லை அவங்க உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. வாமா, பாஸ்டர் கூட ரிலேட்டிவ் வந்தாங்க அன்றைக்கி. ஓ 2 இந்த பக்கம் தெரியுமாம்மா? 2வது ஊஞ்சல் அக்கா லலிதம்மா வாங்க. பாஸ்டர் நீங்கள் பிடிக்கிறீங்களா? பெரியவங்க பாஸ்டர். ஜாய் தெபோரா, ஜாய் தெபோரா யாரு? அவங்களும் இன்னொரு பெண். அப்போ வாமா, நீயே வாமா, மெடலை வாங்கிட்டே இரு. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பண்ணு. அடுத்தது மேனகா சிஸ்டர் வரலையா? சரி, அவங்க வரும்போது நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இங்கே நான் வச்சிடுறேன். குமாரி சிஸ்டர் வாங்க. யார்? நான் சொன்னேன் இல்லையா ஆச்சரியங்கள்னு. நிறைய பேர் இங்கே வந்து இது வரைக்கும் இங்கே காலை வைக்கல. 40 வருஷமா 50 வருஷமா. சில பேர் நம்பலைன்னா அவங்களோட கூட போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 30க்கு மேலே மார்க். திலகம் அடுத்ததாக, திலகம் பிரதர் வாங்க. ஸோ 50 வரைக்கும் வாங்கிய பிள்ளைகளுடைய பெயர்கள் இது. பிரார்த்தனா லிடியா, பிரார்த்தனா லிடியா வரலையா? பாஸ்டர்மா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை ஆனா கூட வரலாம். ஆனா வாமா, ஆனா வாமா. பிரார்த்தனா லிடியா குயிக். அப்படியே இருமா, அப்படியே இருமா. அடுத்து ஹேனா பிரீத்தி. அடுத்ததாக ரேச்சல் ராக்லேண்ட் சிஸ்டர் வாங்க. ரெபேக்கா சிஸ்டர், சிஸ்டர் ரெபேக்கா. இப்போ 151வது சங்கீதம் எழுதினார் பாருங்க. அவங்கள பெத்த தாய். என்ன கால் ப்ராப்ளமா?
அங்கே பாருங்கம்மா. சிவகாமி அம்மா, நீங்களே எக்ஸாம் எழுதுனீங்க, சில விஷயத்துக்கு ஆன்சர் எழுதலை, ஆனால் பாஸ் மார்க் வந்துச்சு. டன். ஜெரேமியா காலேப், ஜெரேமியா காலேப், ஏபி ஸ்காட்ச்னா ரெட், जेरेमिया कालेब ये तो ले ले चल सॉरी बोलो एकदम सेपरेट. ஸோ 50 வரைக்கும் மார்க் வாங்கினவங்க. அடுத்து வருது பாஸ்டர். பாஸ்டர் வாங்க. நீங்கள் 50 வரைக்கும் வாங்கினவங்க இவங்க 30லேருந்து 50 மார்க், அதாவது பாதி 25 ஆன்சர், 15லேருந்து 25 ஆன்சர் கரெக்டாக எழுதுனவங்களுக்கு கொடுத்தோம். இப்போது 4th ரேங்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். 4th ரேங்க்னா 50லேருந்து 59. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவர்கள், ஸோ அவர்களை நம்ம அழைக்கிறோம். நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போங்க. ஸோ இப்போ தான் வந்து ஆச்சரியங்கள் காத்திருக்கு. நம்முடைய சூப்பர் ஸ்டார் பிரவீன், சத்தம் கம்மியாக இருக்கு, பத்தலை. தேவகிருபை, அடுத்ததாக சிஸ்டர் தேவகிருபை வாங்க. அடுத்ததாக எதிர்பார்க்காத பெயர், அவங்களுக்கு கூட டவுட் தான், ரோசி சிஸ்டர் வாங்க. பிரதீப் ஜோனத்தான், ஜோனா சத்தம். இங்கே ஓப்பன் பண்ணி உங்கள் மார்க்கை வீட்டில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கும். அடுத்ததாக வெள்ளியை பார்த்துருக்கோம், வைடூரத்தை பார்த்துருக்கோம், தங்கத்தை பார்த்துருக்கீங்களா? பிரதர் தங்கம் வாங்க. அடுத்ததாக பிரேமி, பிரேமி. அடுத்ததாக ஷீலா சிஸ்டர், சிஸ்டர் ஷீலா. அவங்களுக்கு ஏற்கனவே டாலர் போட்டு இருக்காங்க பாருங்க குழந்தைக்கு. அடுத்ததாக கேரட் அல்வா. நான் கேரட் அல்வான்னு சொல்லுவேன், யார் எழுந்து வரீங்களோ அவங்களுக்கு அவார்டு. வாட்ஸ்அப்பில் சும்மா கேரட் அல்வான்னு போட்டால் போதுமா? அனுராதா சிஸ்டர் வாங்க. இன்னைக்கு காலையில் போட்டிங்க இல்லையா கேரட் அல்வா ரெடி அப்படின்னு. அடுத்ததாக மேஷக். அடுத்ததாக நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்கு. எங்க வைஃப் தான் ஷீரின். இந்த இடத்துல வந்திருக்க மாட்டாங்க அவங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லி நீலுக்கு வந்து என்னுடைய கவரை திருடி நீ தனியாக வச்சுரு, 500 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது எடுத்து திருடி வச்சிச்சு.
நான் அவங்களுக்கே தெரியாமல் மறுபடியும் கொண்டு வந்துட்டேன், என்ன வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சிக்ஸ் பீப்புள். இப்போ 50லேருந்து 60 முடிச்சாச்சு. இப்போ 60லேருந்து 69 ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது 4th ரேங்க் முடிச்சாச்சு, 3rd ரேங்க் நம்ம வருது. ஸோ 60லேருந்து 69 இருக்கிறவங்க. ஸோ மார்த்தா சிஸ்டர், மார்த்தா சிஸ்டர் வாங்க. குடும்பத்தில் எல்லோரும் வாங்கிட்டீங்க நீங்கள். சாமுவேல் எபினேசர். சாமுவேல் எபினேசர். சாமுவேல் எபினேசர் யார்? இதோ வர. எனக்கு சாமன் தான் தெரியும், முழு பேர் தெரியும். பூர்ணம் பிரதர். பிரதர் பூர்ணம் வாங்க. பூர்ணம் காலையில் பார்த்தனே. பூர்ணம் பிரதர், அவங்க பசங்க வந்து வாங்கிட்டு போங்க. வந்தார் வேறு வேலையை. ஆலைஸ். பாஸ்டர் ரூத் பாஸ்கர் வாங்க. கரங்களை தட்டுங்கள், சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்தியாவில் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் கூட இத்தனை அவார்டை கொடுத்துருக்க மாட்டாங்க, நமக்கு ஃப்ரீயாக அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்ததாக மறுபடியும் எனக்கு வெக்கமாக இருக்குது, நீலுஃபர் 3rd ரேங்க். சீக்கிரம் இப்போ 2nd ரேங்க் பார்ப்போம். 2nd ரேங்க்னா 70லிருந்து 79 வரைக்கும். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்க் முடிஞ்சிடும். 70லிருந்து 79 வரைக்கும் பார்ப்போம். கொஞ்சம் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த பேப்பர்லாம் 2 முறை 3 முறை நான் கரெக்ஷன் பண்ணேன். ஏன்னா ஒரு நம்பர் தப்பாக வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் டின்னை கட்டுவீங்கன்னு தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து 2-3 டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணேன், கரெக்ஷன் பண்ணேன். தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. முதலாவது ரகு பிரதர் 2nd ரேங்க். அதிகமாக கரங்களை தட்டுங்கள். 70லிருந்து 79. ஒன் அண்ட் ஒன்லி சாலமன் பிரதர். அவருக்கு பாருங்க தனியாக வந்தது கவரே. 70லேருந்து 79. ரெண்டரை முறை படித்தேன் பிரதர், அப்போ கூட முழுசா சில கேள்விக்கு பதில் தெரியல பிரதர் அப்படின்னாரு. அடுத்தது அரவிந்த் குமார் 2nd ரேங்க், ப்ளீஸ் கம். 70லிருந்து 79. 72-79. அடுத்து ஓவியா 2nd ரேங்க். ரஞ்சித் கரங்களை தட்டுங்கள். கார்னர்சனுடைய ஃபாதர் பெர்க்மேன்ஸ்னு சொல்லலாம், ஓனா பிரதர் பெர்க்மேன் சொல்லலாம். மகள் வந்து ஹேமாஜானு, சரியா? அடுத்ததாக அகமியா ஆஞ்சலைன் 2nd ரேங்க். வாங்கம்மா. ஆகாசவாணி செய்திகள் வாதிப்பது வாணி சிஸ்டர் 2nd ரேங்க்.
மேட்சிங்காக வந்திருக்க பாருங்க. எப்போல்லாம் நமக்கு கீபோர்டு கை கொடுக்குமோ அப்போது நமக்கு கை கொடுக்குற ஒரு பிரதர் இருக்காரு, நம்முடைய வெங்கடேஷ் பிரதர். வாங்க. சரி, சீக்கிரம் முடிக்கலாம். பாஸ்டரும் வெயிட் பண்ணுறாரு. நம்ம பாட்லாக் சீக்கிரம் முடிச்சிருவோம். இன்னும் இருக்கிறது 5 பேர் தான். இவங்க தான் வந்து டிஸ்டிங்ஷன் அப்படின்னா 80 and above. எல்லாரும் கவனிங்க, கரங்களை தட்டுங்க. 80லிருந்து 100க்குள்ள. ஸோ தர்ஷன், சாட் ஜிபிடி மூலமாக யார் பயனடைகிறாங்களோ இல்லைன்னு தெரியாது, நம்ம ஆளுங்க பயனடைகிறாங்க. அடுத்ததாக இப்போ பாஸ்டர் வந்து வைக்கப்படணும். அப்போ யார் வரணும்? சிஸ்டர் ஆக்ஷா ஆசீர்வாதம். வாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் 80 to 100. என்ன நம்பர் இருக்குன்றது வீட்டுக்கு போய் பாருங்க. to 100. அடுத்ததாக முடிச்சல 5 பேர். அடுத்ததாக சச்சின். to 100. நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, ஸோ என்ன ரேஞ்சில் பிள்ளைகள் எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக ஸ்ரீதர் பிரதர். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு, நான் ஒன்றும் சொல்லலை. இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். எடுத்துட்டீங்களா? அப்படியே நில்லுங்க. இப்போ ஸ்ரீதர் பதம் வந்து வைக்கப்படுவார். அப்போ யார் வரணும்? சிஸ்டர் நவிதா. கணவரும் மனைவியும் டிஸ்டிங்ஷன் 80 to 100. என்ன மார்க் வந்திருக்கு நீங்கள் வீட்டில் பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் 4 பேர் தான். அடுத்ததாக சாந்தி சிஸ்டர். அடுத்ததாக ஷீனா. நீயே கொடு, நீயே வாங்கிக்க. கடைசியாக 3 பேர் தான். இங்கே 3 பேர் இடையில் வந்து பயங்கரமான காம்படிஷன். நான் எப்படியோ யாருக்காவது மார்க் ஏறுமா இறங்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஆகையினால டாப்பில் வந்து கடைசியாக நான் சொல்லுவேன், பிரசாந்த் டாப் 3. நம்ம சபையில் டாப் 3ல் 1 of the member பிரசாந்த். டாப் 3 ஆஃப் கார்னர்ஸ்டோன் பிரேயர் ஹவுஸ். அடுத்து டாப் 3 என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டிலேருந்து வந்து முதல் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்கினாங்க, இப்போவும் நல்ல மார்க் வாங்கினாங்க. தங்கம் பிரதருடைய குத்து விளக்கு பாலின் சாந்தா. வாங்க. ஷீ இஸ் ஆல்சோ செகண்ட் ரேங்க். டாப் 3. கவர்.
இப்போது டாப் ஒன் 96 மார்க். ஒரு முறை கரங்களை தட்டுங்க. 96. 90 யாருமே டச் பண்ணலை. 90 யாரையும் டச் பண்ணலை. இவங்க 96. இந்த 3 பேருக்கு இடையில் நிறைய நான் மறுபடியும் பார்த்தேன், எப்படியாவது யாராவது 90 டச் பண்ணுவாங்கன்னு. ஸோ அவங்க வந்து 96 மார்க் வாங்கினாங்க. என்ன பேர் அப்படின்னு சொன்னால், பெர்ஷிய நாட்டுடைய இளவரசி, ரஞ்சித் குடும்பத்துடைய குத்துவிளக்கு, பாக்யராஜ் குடும்பத்தில் பிறந்த ஒரு குத்துவிளக்கு எஸ்தர். ஒரு முறை கரங்களை தட்டுங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குறோம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இதில் 1 அப்படின்னு பறிச்சிருக்கோம். மற்றவங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ண கொடுத்தேன். அவங்க வந்து கடைசி நேரத்தில் காலை வாரிட்டான், இல்லை அப்படின்ட்டான். அதனால் இவங்களுக்கு இன்பில்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது ஸ்பெஷல் அவார்டு. ஸோ 96 நியாயாதிபதிகளில் கூட 96 வாங்கினா நம்ம கொடுக்கணுமா இல்லையா? ஹிஸ்ட்ரி மாதிரி அது. அதுலேயும் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா இட்ஸ் கிரேட் டு காட். பிளாக் பேக் டேம். எஸ்தர் எதனா பேசணும்னா ஒரு நிமிஷம் பேசணும். ஒரு 3 இருக்கும் பாரு, சீக்கிரம் எடு. முடிச்சில்ல, நம்ம கடைசியில் இருக்கிறோம். ஸோ நம்ம சபையில் வந்து இப்பொழுது வந்து 2 ஞானசிங் ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஒரு ஞானசிங் இன்னொரு ஞானசிங்க்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அவங்க இந்த டாலரை பொறுத்துவாங்க. பாஸ்டர் நீங்கள் வந்து அவரும் ஞானசிங், நீங்களும் ஞானசிங். ஐயா நீங்கள் வந்து எங்கள் பாஸ்டருக்கு கொடுங்க. ஐயா ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு உதவி செய்து நமக்கு உறுதுணையாக இருக்கிற பாஸ்டர் அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லி கொடுக்குறோம். இல்லைன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் சும்மா என்கிட்ட இருக்கும் பாஸ்டர் அம்மா, எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அவ்வளோதான், கடைசியாக முடிஞ்சது. நான் அதுக்காகவே வாங்கினேன் நான் அதுக்காகவே வாங்கினேன். நான் 10 போயிட்டு அமேசானில் வாங்கிட்டு அது பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் போயிட்டு நான் வாங்கினேன். நமக்கு கொடுத்துருவீங்களா? சரி, கைத்தட்டுங்க ஒரு முறை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் நினைக்கிறீங்க போதும்ப்பா ஸ்டாப் பண்ணுறாடே சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு. ஒரு கடைசி இன்னொரு முறை வாழ்த்தி ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்க்கலாம். ஒரு முறை ப்ரே பண்ணிவிடுங்க பாஸ்டர். அடுத்து வந்து இப்போ பண்ணிட்டு அவர் ஆசீர்வாதம் போக்குற சொல்லி நீங்கள் ரெஸ்ட் போயிட்டு வாங்க. அதுக்குள்ளே பொருட்களை கொண்டு வந்தவங்க வாழைப்பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. இங்கே செட் பண்ணுவோம். ஒரு 15 நிமிஷம் கீழே இறங்கி கை காலெல்லாம் ஆடிக்குவாங்க. அதுக்குள்ளே வந்து மக்கள் செட் பண்ணிடுவாங்க. ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய சபையின் விசுவாசிகள் வேதகத்திலே அறிந்து அதை படிப்பதற்கு இப்படி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் உடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இன்னும் இதில் முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகாங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பாஸ்டர் கூறுவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானம் வந்த ஒவ்வொருடும் வருகை தடைபட்டோடும் உலகத்துக்கு சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை முடிவும் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ். யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. எல்லாருக்காகவும் இங்கே சாப்பாடு இருக்குது. எல்லாரும் இருந்து ஒரு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம்ன்றது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் தயவுசெய்து ஒரு கோஆப்ரேஷனோட ஒரு ஒருமனத்தோட
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். விசேஷமான ஆராதனை கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. அதே விதமாக விசேஷமான ஆகாரம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். நேற்று வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆர்கானிக் ஃபுட்டை தயார்படுத்தி நம்ம பாஸ்ரையாவை எல்லாரும் கரெக்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, பாஸ்டர் கூட பாஸ்டர் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷம். இருந்து எல்லாரும் இது பண்ணுங்க. வாங்குறவங்க ஒரு லைனாக போய் வாங்குங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. சரிங்களா? யாரும் போகாதீங்க. சிலங்க சாப்பாடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் கூட எடுத்துகிட்டு வரல. ஆனாலும் எடுத்துகிட்டு வரலன்னு போயிடாதீங்க. தயவு செய்து யாரும் போகாதீங்க. இருந்து சாகாரத்தை ஒன்று போங்க.